மகாலட்சுமியே போற்றி. வெளிநாட்டு யோகம் யாருக்கு அமையும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெளிநாடு அப்படின்னாவே உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் மிக முக்கியம். தசாநாதன் அதை விட முக்கியம். அப்போ 9, 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினால் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது மேஷ லக்னம், கடக லக்னம், மேஷ ராசி, கடக ராசி, துலா லக்னம், துலா ராசி, மகர லக்னம், மகர ராசிக்கு பொதுவாகவே ஒரு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே சமயம் இந்த வெளிநாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் ராகுவோடு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு அதனுடைய திசா புத்தி காலம் நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டில் போய் யார் கிரீன் கார்டு ஹோல்டர் செட்டில் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 12ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தோட ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகி லக்னம் லக்னாதிபதி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக